ஹலோ வியூவர்ஸ், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம மஷ்ரூம் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணா போய் பார்த்துக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மஷ்ரூம் நூடுல்ஸ் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையானதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் நூடுல்ஸ் செய்ய போகிறதுனால மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் வந்து பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் வந்து 3 டம்ளர் கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராசஸ் செய்கிறோம். இப்போ அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதில் எதுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றினேன்னா அப்போ தான் வந்து நூடுல்ஸ் எல்லாமே ஒட்டாமல் வரும். ஸோ அதனால தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நூடுல்ஸ் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருந்தோம்ல, இது மாதிரி நல்லா வந்து தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோன்னா அதில் நம்ம நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 நூடுல்ஸ் எடுத்துருக்கனால 2 நூடுல்ஸையும் இதில் போட்டுடலாம். இதை வந்து ஒரு நல்லா வேகணும். ஸோ அதனால் வந்து இதை 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது அப்போ வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை வந்து கழுவ போகிறோம். ஸோ அதனால் வந்து மஷ்ரூமை கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்போ போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தான் வந்து நம்ம மஷ்ரூமை கழுவணும். இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை வந்து இந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வந்து இப்போ மஷ்ரூம் நூடுல்ஸ் செய்ய போகிறனால மஷ்ரூமை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால் அதுக்கு மேக்னேட் பண்ணுறதுக்கான என்னென்ன பொருள் பார்க்கலாம். நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம மஷ்ரூமில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மஷ்ரூம்க்கு தேவையான மேக்னேட் எல்லாத்தையும் வந்து இதில் கொட்டிக்கலாம். வந்து இதை கொட்டியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வந்து கலரிடலாம். இதுலேயும் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து மஷ்ரூம்லேயே வந்து தண்ணி விடுறதுனால இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இது மாதிரி நல்லா வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு நம்ம எண்ணெயில் வந்து இந்த மஷ்ரூமை வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். நான் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நூடுல்ஸில் வந்து இதை ஆட் பண்ணணும். நான் வந்து நூடுல்ஸை வந்து 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சுருந்தேன்ல. இப்போ அந்த நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் வெந்தோன்னே அந்த தண்ணியை எடுத்து வடிகட்டி நூடுல்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் நூடுல்ஸை வேக வைக்க சொல்ல அதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் விட சொன்னேன், ஏன்னா வந்து நூடுல்ஸ் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரோன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நூடுல்ஸ் வந்து எதுவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டலை, எல்லாமே வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. அதனால தான் வந்து நான் வந்து எண்ணெய் விட சொன்னேன். ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது வெங்காயத்தை வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ வந்து நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீன்ஸ் போட்டாச்சு. பீன்ஸையும் வந்து இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு
இப்போ நம்ம கோஸை போட்டுக்கலாம். ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா வதக்கலாம். இப்போ வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம இப்போ நூடுல்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நூடுல்ஸோட எல்லாமே. இப்போ நம்ம மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ், மஷ்ரூம், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கோஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை வந்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கணும். இப்போது நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் நூடுல்ஸ் சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.